ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கஸ்டமர் உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைலை எப்படி உங்களோட மொபைல் மூலமாகவே டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் இருக்குன்னு தேவையில்லை, மொபைல் பேங்கிங் இருக்குன்னு தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களோட ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபைலாக உங்களோட மொபைல்லே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களோட மொபைலில் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சர்ச் பாரில் ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் அப்படின்ட்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிடிஎஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஐஓபி நெட் பேங்கிங் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப் அப்படின்ட்டு இருக்கும். இந்த சர்வீஸ் டைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாவது ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எஸ்பி சிடிசிசி ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பி அக்கௌண்ட், அதாவது உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் பாக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பரை அடுத்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்புறம் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அடுத்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஃப்ரம் டு, அதாவது எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months தான் நமக்கு இதில் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ அதனால் 6 மாதம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்டரில் கேலண்டர் சிம்பிள் இருக்கும். இந்த கேலண்டர் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 6 மாதத்துக்குள்ளே இருக்கணும். 6 மாதத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா, ஒரு பாக்ஸில் ஒரு கேப்சா இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன இருக்கோ அதை எடுத்து மேலே பாக்ஸில் அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து இந்த ஓடிபி ரிசீவ்டு த்ரூ ரெஜிஸ்டர்டு மொபைல் அப்படின்னு இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு கொடுத்துருந்தீங்களோ அது டவுன்லோட் ஆகி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் வியூவர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்கள் மொபைல்லேயே பிடிஎஃப் ஃபைலாகவே உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வியூ ஆயிரும். ஸோ ஃபுல் ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் 6 மாதத்துக்கு கொடுத்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் டாப்பில் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக உங்களோட ஐஓபி அக்கௌண்டோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக உங்களோட மொபைல் மூலமாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு உங்களோட நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் எதுவும் தேவையில்லை. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட பேன் நம்பரை நீங்கள் கன்ஃபார்மாக லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் பேன் நம்பரை லிங்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுன்லோடு வராது. நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குற அந்த பேஜ்லேயே எரர் அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அடுத்த பேஜ் அந்த ஓடிபி வர பேஜ் வராது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக நீங்கள் பேன் கார்டு உங்கள் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எப்படி உங்களோட ஐஓபி பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் பிடிஎஃப் ஃபைல் எப்படி உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.